வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் டுட்டோரியலில் ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலாவை வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எப்பயுமே நமக்கு தேவையான ஒரு கரெக்டான இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம மைன்யூட்டாக ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம பேப்பரில். ஸோ ஆட் பண்ணும் போது என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஐஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐன்றது ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. நம்ம ஐஸை கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து ஒவ்வொரு விஷயமாக நமக்கு புரிய வந்துடும். ஸோ நான் இதில் வந்து முதல்ல எப்பயும் போல் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு நீங்கள் பார்க்கும்போது நான் இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நார்மல் A4 சைஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து 6B பென்சில் அண்ட் 8B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த 6B 8B யூஸ் பண்ணுறேன்னா வந்து உங்களுக்கு ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக. ஏன்னா 6Bயோட சாஃப்ட்னஸ்க்கும் 8Bயோட சாஃப்ட்னஸும் கொஞ்சம் நல்லாவே வேரி ஆகும். ஸோ அது வேரி ஆகும்போது அதோட மைல்யூட்டான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண டார்க்னஸோடு சேர்த்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஹை வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஹை வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் நான் எப்பயுமே வந்து சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லைட் ஸ்கெட்சாக தான் பண்ணோம். நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வெயிட் கொடுத்து பண்ணோன்னா நமக்கு எரேஸ் பண்ணும் போதோ இல்லை வந்து திருத்தும் போதோ என்ன ஆகும்னா வந்து அந்த ஷேட்ஸ் வந்து நல்லா பேப்பரில் வந்து பதிஞ்சிடும். அது பதியாமல் இருக்கிறதுக்காக லைட் ஷேட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து லைன்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து லைன்ஸாக பாருங்கள். லைன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க, ஷேப்ஸாக பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஷேப்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கண் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இருக்குங்களா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டாக அதுலேருந்து மைல்யூட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு யோசிங்க. ஏன்னா சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு டேலண்டடான விஷயம். ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து பார்த்துடலாம், அதை சொல்லிடலாம். பட் அது சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ட்ராயிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியுதோ அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த டேலண்ட் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளோட மைண்டில் இருந்து. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இப்போ லிப்ஸில் இருந்து போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக வந்து நான் அப் அண்ட் டவுன் வந்து வரைஞ்சி ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு நம்ம ஷேட்ஸ்லாம் போட்டு டார்க்னஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 42 மினிட்ஸ். ஸோ நீங்கள் பண்ணும்போது டைம் ஓவராக போகுதுன்னு கவலையே படாதீங்க. ஒரு நல்ல ட்ராயிங்ஸ்லாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஒரு ட்ராயிங்கை கிட்டத்தட்ட 1 இயர் வச்சுப்பாங்க. அந்த 1 இயர் வச்சு அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற அளவு அவங்க பண்ணுற ஒவ்வொரு வேரியேஷனான சேஞ்சஸ் அதை வந்து ரொம்ப சூப்பரான போர்ட்ரேட்டாக மாற்றும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறது நார்மலாக பென்சில் ஸ்கெட்ச். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 டேக்குள்ளே முடிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் போதும். அதாவது வந்து பிகினராக இருந்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதே கொஞ்சம் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து ஏற்கனவே நல்லா ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தால் டைம் அவ்வளோவா எடுத்துக்காது, ஈஸியாக வந்துடும். அண்ட் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம வந்து நார்மலாக ட்ரா பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோன் ப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து தெரியும் இங்கே தாடை வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஸோ இதுக்கு மேலே வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அதே நம்ம ஃபோனை வந்து கொஞ்சம் கிராஸ் ஓவராக கொஞ்சம் டாப் அதிகமாக வச்சு எடுத்தோன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு ஷோன் ஆகிறது வந்து அதிக வேரியேஷனோட ஷோன் ஆகும். அதாவது நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்டான ஸ்மால் தாடைகளை தான் போட்டிருப்போம். பட் அதே நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது என்னடானா டபுள் மடங்கு ஹைலைட்ஸாக தெரியும். இப்போ நான் இதில் வந்து பண்ணது வந்து கரெக்டாக தான் நான் தாடை வந்து இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் ஃபோன் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாதால்
ப்ளேஸ் பண்ணாதால் உங்களுக்கு வேரியேஷன் வந்து என்னடா இது இங்கே நார்மலாக பார்க்கும்போது இவ்வளோ சைஸில் இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்ற மாதிரி இருக்கும். நம்ம போக போக அதை அப்படியே மாற்றிக்கலாம். எப்படி சரி இருக்குது அதையும் நான் சொல்கிறேன். அண்டு நிறைய பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ராயிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வரைகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போக 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 என்னடானா நம்ம வரைஞ்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நமக்கு தோன்ற மாதிரிலாம் நம்ம மனசில் வந்து பதியும். பட் ஆனால் மனசில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம கரெக்டாக தான் போகிறோம், கரெக்டாக தான் வரைவோம், நம்ம கரெக்டாக வரைஞ்சி முடிப்போன்ற ஒரு தாட்டோடு நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். மனசில் வந்து இங்கே இந்த இடம் வந்து மிஸ்டேக்காக இருக்கா, அந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்கா, என்னடா இது நம்ம வரைஞ்ச இமேஜ் வேறு, இந்த இமேஜ் வேறையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னடா இது நம்ம ஒன்று வரைகிறோம், திடீர்னு பார்த்தா வேறு ஒரு இமேஜ் வருது, ஏன் நமக்கு இப்படி வருதுன்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துட்டுருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அப்படி மனசில் அந்த தாட் வரும்போதே மனசில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இல்லை நம்ம கரெக்டாக தான் போகிறோம், நம்ம நல்லபடியாக வரைஞ்சி முடிப்போம், வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து இந்த இதுவில் வந்து நான் நல்லா கவனமாக வரையணுன்ற எண்ணத்தில் வந்து நம்ம வச்சு செயல்படுத்திக்கினே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா நமக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல இமேஜை வந்து கொண்டு வந்துடுவோம். மேக்ஸிமம் ட்ராயிங்கிறத வந்து ஒரு ஆர்ட்டாக மட்டும் பார்க்காம அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் அடங்கியிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கணும்னா நம்ம முதல்ல ட்ரா பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ராயிங்லேயே வந்து தன்னோட ஹைலி பவர்ஃபுல்லான தாட்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு ட்ராயிங் ஒன்று வரைகிறோன்னா அது நம்ம வந்து ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம வரைவோம். அதுக்கேற்றா போலேயே அது வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த ஃப்யூச்சரில் நம்ம அது அச்சீவ் பண்ண மாதிரியே நடந்திருக்கும். அந்த ட்ராயிங்கை வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆர் 2 months அதையும் நம்ம பார்த்துட்ருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் அதை வரைஞ்சி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது என்னடா இதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமில் வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ணோமேன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே ஃபீல் ஆகும். ஸோ ட்ராயிங் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து அதை அப்ளை பண்ணுறது கற்றுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்க, நான் இதில் வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 8B பென்சில் ஃபஸ்ட்டு வந்து 6B மூலிமா நான் அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நான் 8B போடும்போது என்ன பண்ணுறேன்னா வந்து டார்க்னஸான ரீஜியன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுறேன். என்னென்ன ரீஜியன் டார்க்னஸாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஐ ரீஜியன் அண்ட் நோஸோட டிப்பு அண்ட் வந்து லிப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த சென்டர் இப்போ வரைகிற பார்த்திங்களா, அந்த இடம் வந்து டார்க்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்பர் லிப்ஸோட டார்க்னஸும் வந்து கொஞ்சம் நல்லா ஹையாக இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு தேவையான மாதிரி நம்ம அவுட்லைன் போட்டுடுறோம். ஏன்னா அவுட்லைன் தான் மெயினான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம அவுட்லைன் போட்டாலே வந்து கொஞ்சம் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்தாண்டெலாம் வந்து நம்ம டார்க்னஸ் பண்ணலாம், இந்த இடத்தாண்டெலாம் வந்து டார்க்னஸ் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு ஐடியா நமக்குள்ளே வந்தோடனே மீதி இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மைல்யூட்டாக வந்து ஆட் பண்ணிக்கினே வரணும். ஸோ ஆட் பண்ணே வரும்போது நமக்கு ஒரு நல்ல இமேஜாக வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், ஒரு சைடு வரைக்கும் நான் வந்து இப்போது முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு சின்ன இப்போ நான் வந்து டீத் வரையில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது நம்ம போகிற வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஏர்ன்னு சொல்லும் போதே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹைலி டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன ஃபாலோ பண்ணோன்னா வந்து அந்த ஏரோட வந்து லைன்ஸ் எந்த பக்கத்துலேருந்து போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு சிலது வந்து சைட்லேருந்து ஒரு ஹேர் லைன் வரும், இன்னொன்று டாப்லேருந்து ஒரு ஹேர் லைன் வரும். இந்த மாதிரி எந்தெந்த சைடில் ஹேர் லைன் வருதோ அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைட்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேப்பரில் வந்து நம்ம அதுக்கு வேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பென்சிலை வந்து மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலாக வந்து வந்துடும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி போலேயே வந்து லிப்ஸ் ரீஜியனில் வந்து அப்பர் லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கும். ஸோ அந்த அப்பர் லிப்ஸ் ரீஜியனில் வந்து டார்க்னஸாக நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து லோவர் லிப்ஸில் லைட்டாக பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு
மெயினாக வந்து ஒரு ஃபோட்டோ இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். மெயினாக நிறைய இமேஜ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ பிளர்ராக இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் தத்துருங்க. ஷேடோஸாக இருக்க இமேஜஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக, அதாவது உங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரா பண்ணும்போது இந்த இமேஜ் ட்ரா பண்ண முடியுமான்னு மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ ட்ரா பண்ண முடியும்னு உங்களுக்குள்ளே ஒரு தாட், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுனாலே போதும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த இமேஜஸை வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ வந்து மைல்யூட்டாக ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம டார்க்னஸ் பண்ணுறோம். இதில் என்னடானா பார்த்தீங்களா, லைட் ஃபேஸிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ லைட் வந்து பயங்கரமாக ஹையாக வந்து என்னோடய பேப்பரில் வந்து விழுது. ஸோ அந்த பேப்பரில் விழும்போது என்னென்னா, நம்ம டார்க்னஸ்ஸாக பண்ணுற இந்த பென்சில் ஸ்கெட்ச் கூட ஒரு சில இடத்துல லைட் விழும்போது அந்த இடம் ஒயிட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஐயில் பார்க்கும்போது டவுன் சைடு வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்கும். பட் வந்து மேல் சைடு பார்த்தா என்னடா இங்கே எதுவுமே இல்லைன்றது இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் அதுதான். நம்மளோட லைட்டோட ஃபேஸிங் வந்து கரெக்டாக நம்ம பேப்பரில் விழ ஆரம்பித்து அந்த நம்மளோட கலர் பென்சிலோட நம்ம அடித்த ஷேட் மேலே விழுந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ஒயிட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. பட் ஆனால் நம்மளோட ஐடியா வந்து எப்படின்னா, ஒரு போர்ட்ரேட் வந்து நல்லபடியாக பண்ணோம். ஸோ நல்லபடியாக பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயமாக மைல்யூட்டாக பண்ணிட்டு வரணும். அண்ட் பேசிக் வந்து நம்ம போர்ட்ரேட் வரைகிறது வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களோட ஹாப்பினஸ்க்காகவும். நம்ம ஷோ பண்ணும்போது அவங்களும் வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தரும். நம்ம பரவாயில்ல, நம்ம வரைஞ்சதை ஒருத்தவங்க வந்து இவ்வளோ இதுவாக வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து ஊக்குவிக்கும்வாங்க. ஸோ அதுக்கேற்றா போல் இப்போ நம்ம ஒவ்வொரு சைட்ஸாக வந்து ஃபில் பண்ணிட்டு வரோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து இப்போது நெக் ரீஜன் வந்து பண்ணுறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 6B யூஸ் பண்ணேன், 8B யூஸ் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து 6B யூஸ் பண்ணி லைட் ஸ்கெட்ச் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இந்த லைட் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு சில ரீஜன்ஸ்லாம் வந்து டார்க்னஸ்ஸாக இருக்கும், ஒரு சில ரீஜன்ஸ்லாம் வந்து நல்ல இதுவாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ மறுபடியும் 8B. எப்பயுமே வந்து 8B வந்து ஏர்க்கு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா டார்க்னஸ் வந்து தரும். 8B பென்சில் யூஸ் பண்ணி எப்பயுமே ஒரே லேயரில் மட்டும் நிறுத்திடாதீங்க. யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து லைட் ஸ்கெட்சாக பண்ணுங்கள், செகண்ட் லேயர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் பண்ணுங்கள், தேர்ட் லேயர் பண்ணும்போது இன்னும் டார்க் பண்ணுங்கள். ஸோ அப்படி மைல்யூட்டாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் டார்க் பண்ண நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால வந்து நான் ஒரு ப்ரெஷர் எனக்கு ஒரு லிமிட்டட் அக்ராஸில் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த லிமிட்டட் அக்ராஸில் போடும்போது ஒரு நல்லபடியாக வந்து இந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும். அண்டு இந்த ஏரோட வந்து நம்மளுடைய ஆக்டர் ஸ்ரீலீலாவோட ஃபேஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்டு மோர் ரியல் அப்டேட்ஸ்லாம் போடலாம். அண்ட் நம்ம நிறைய இன்னும் போக வந்து பெயிண்டிங்கில் எப்படி போர்ட்ரேட் பண்ணலாம், பெயிண்டிங்ஸ் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள், பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து நீங்கள் எதாவது கற்றுக்கலான்ட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த சேனல் பார்த்து கூட கற்றுக்கலாம். அண்டு பேசிக்காக எப்பயுமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். எப்பயுமே வந்து இது இல்லாமல் எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.